In this video, we are going to see about molecular diagnosis. That is, மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல் அப்படிங்கிறது. முதல்ல இதில் பாருங்க, டயக்னாஸ்டிக்ஸ் அல்லது டயக்னாசிஸ் அப்படின்னா என்னது? இது யாருக்கு வேலை அப்படின்னா மருத்துவர் அல்லது டாக்டருக்கு வேலை தான் நோயை கண்டறிவது. ரொம்ப முக்கியமானது அது. ஏன்னா நோயை கண்டறிஞ்சாதான் சரியான சிகிச்சை, அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டை கேன் பி கிவன். கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நோய் குணமாக போகுது. அதுக்கு முதல்ல நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது டாக்டருக்கு வேலை. அப்போது அந்த நோயை கண்டுபிடிக்கணும். எப்போ கண்டுபிடிக்கணும்? நோய் நல்லா முற்றின பிறகு இல்லை, அதாவது ரொம்ப ஸ்டேஜ் 4 தாண்டி இல்லை, ஏழியில் தொடக்க காலத்திலேயே அந்த நோய் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து குணம் ஆக்குறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அப்போ கண்டுபிடிக்காமலாம் இருக்காங்க, இதுவரை கண்டுபிடிச்சிட்டா இருக்காங்க. அதில் பாருங்கள், ஏர்லி டயக்னாசிஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட். அதாவது துவக்கத்தில் நோயை கண்டறிவது சரியான சிகிச்சை கொடுப்பதற்கு வழிவகை செய்யும். அதனால அப்போ நோயை கண்டறிகிறதுக்கு இதுவரை என்ன செய்வாங்க? டாக்டர் போனதும் ஸ்டெத் வச்சு பார்ப்பாங்க. ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கும்போது ஹார்ட் பீட் எப்படி இருக்குது என்னென்னு தெரியும். ஸ்பிக்மோ மேனோமீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் உங்களுக்கு நோயை கண்டறிகிறதுக்காக லெபார்டரிக்கு உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. என்னது? பிளட் டெஸ்ட்டாக இருக்கலாம், யூரின் டெஸ்ட்டாக இருக்கலாம். சரியா? இனி தேவைப்பட்டால் எக்ஸ்ரே எடுங்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுங்க சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாம் மெடிக்கல் லேப் டெக்னிக்ஸ். எதுக்கு? டு டயக்னைஸ் த டிசீஸ். இதெல்லாம் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, நமக்கு சப்போர்ட் தான். சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாக்கி நோயை குணமாக்குறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக அப்போது கன்வென்ஷனல் டயக்னாஸ்டிக் மெத்தட். அப்போ இதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக நோயை கண்டறிவதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்தின முறைகள் இதுதான். என்னெல்லாம்? மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். மைக்ரோஸ்கோபிக்னா நுண்ணோக்கி வழியாக கண்டறிவது. என்னெல்லாம்? பிளட் டெஸ்ட்டு, சரியா, மோஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நுண்ணோக்கி வழியாக கண்டறியக்கூடிய ஆய்வுகள் அல்லது சோதனைகள். சீரம் அனாலிசிஸ், பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, இது எல்லாமே முன்ன காலங்களில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதெல்லாம் தீஸ் ஆர் இன்டைரக்ட் அண்ட் நாட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சது சரிதான். அப்போ இதுக்கு முன்னாடி நோயெல்லாம் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சாங்க, மருந்து கொடுத்தாங்க, குணாக்குறாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் இது நேரடியான சோதனையான்னு கேட்டால் இல்லை, இன்டைரக்டாக கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி நாட் ஸ்பெசிஃபிக், ரொம்ப கரெக்டாக இதை இப்போ பிளட் டெஸ்ட் பார்க்குறீங்க நீங்கள், அல்லது ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, லங்ஸில் பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான் தெரியுது உங்களுக்கு. லங்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் லங்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் நிமோனியாவா? அப்போ அந்த நிமோனியா போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிமோனியாவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தால பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது ஸ்பியூட்டன் டெஸ்ட்டு அதாவது கபம் எல்லாம் பரிசோதனை செய்வாங்க, அல்லது இரத்த பரிசோதனை செய்வாங்க. அதில் கூட இப்போ நிமோனியா உருவாவதற்கு காரணம் வைரஸும் ஒரு காரணம். சில வகை நிமோனியாவை உருவாக்குறது பாக்டீரியா, சில வகை நிமோனியாவை உருவாக்குறது மைக்ரோபிளாஸ்மா. அப்போ எதா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக உடனடியாக எக்ஸ்ரே காமிக்காது. ஏதோ லங்ஸில் ப்ராப்ளம், அவ்வளோதான் தெரியும். கரெக்டாக இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக காமிக்காது. அந்த ஸ்பெசிஃபிக்காக காமிக்கக்கூடிய முறைகள் தான் மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல் அல்லது மாலிகுலர் டயக்னாஸ்டிக் அப்படிங்கிறது. அப்போ பழைய பாரம்பரியமான முறைகள் தவறு அப்படின்னு சொல்லலை, அந்த முறைகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காது, குறிப்பாக கண்டறியாது, மறைமுகமான முறை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நியூ மெத்தட்ஸ் அப்படின்னா மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல். என்னெல்லாம் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம், எலைசா, பிசிஆர் டெஸ்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ COVID-19 உங்களுக்கு RT-PCR டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அப்போ இதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய நியூ மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? தீஸ் ஹெல்ப் ஃபார் ஏர்லி டயக்னாசிஸ். துவக்கத்தில் கண்டறியலாம். அப்போ அது துவக்கத்தில் கண்டறிய முடியாது. அதாவது சாதாரணமாக நீங்கள் இப்போ காய்ச்சல்னு போகும்போது சும்மா இன்ஜெக்ஷனோ அல்லது டேப்லெட்ஸோ கொடுத்துட்டு டாக்டர் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 நாள் போகிறீங்க, அதுலேயும் சரியாகலை. 4 நாள் ஆகும்போது தான் டாக்டர் சொல்லுவார், நாளைக்கு கூட மாத்திரை சாப்பிட்டுட்டு 5 days ஆகுது, சரியாகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பிளட் டெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு? டைஃபாய்டுக்கு வைரால் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது துவக்கத்தில் போன அன்னைக்கு இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியல.
ஏன் உங்களுக்கு லேட் ஆகுது? ஏன்னா அந்த நோய் கிருமி, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு டைஃபாய்டுன்னு வைங்களேன், டைஃபாய்டுக்கு காரணமான சால்மோனல்லா டைஃபி நம்ம உடம்புல போய் பெருகி, எண்ணிக்கையில் பெருகி உங்கள் ரத்தம் முழுக்க அதை ஆக்கிரமித்து அதுக்கு பிறகு காய்ச்சல் வரும். அறிகுறி பிறகு தான் வரும், காய்ச்சல் வரும். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகி நல்ல பரவின பிறகு தான் உனக்கு பிளட் டெஸ்ட்டில் கிளியராக தெரியும். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும்? நீங்கள் நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ கடுமையாக பாதிக்கப்பட்ட பிறகு குணமாக்கலாம், முடியாதுன்னு கிடையாது. ஆனால் அது தட் வில் டேக் அ லாங் ப்ராசஸ். கொஞ்சம் நாள் கூடுதல் ஆகும், ஸ்ட்ராங்கான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்போது துவக்கத்தில் கண்டறிவது என்பது எளிது. எதுக்கு? சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எளிது. அப்போது அறிகுறிகள் தோன்றுவது எப்போன்னா நோய் கிருமி உடம்புல வந்து பரவின பிறகுதான், எண்ணிக்கையில் பெருகின பிறகுதான் அறிகுறிகள் தோன்றும். ஆனால் அறிகுறிகள் தோன்றும் முன்பே இப்போ நீ பாடி செக்அப் பண்ணுற, எல்லா இடத்துலையும் இந்த நோய் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்குது, பக்கத்துல எல்லாம் இருக்குது, நமக்கு இருக்குமோ ஒரு சந்தேகம், போய் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டெஸ்ட், இப்போ நீங்கள் பாருங்கள், ஹெச்ஐவி உலகத்தையே பயப்படுத்திட்டு இருக்க, நீ இப்போ ஒரு நாள் ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு போகிறீங்க, அதாவது ரத்தம், உங்களுக்கு ஒரு நோய் வந்தது, ஒரு ரத்தம் கொடுத்தாங்க, கொஞ்ச நாளாகவே உனக்கு பாடி வீக்காக தெரியுது, ஒரு பய உணர்வு, ஒருவேளை ஹெச்ஐவி தொத்தி இருக்குமோ கண்டறியணும்னா நம்ம போய் எலைசா டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிய போகுது. ஆனால் உனக்கு அறிகுறி வர்றதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும். அறிகுறி வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே எலைசா டெஸ்ட் வழியாக நீ ஹெச்ஐவி பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம் இங்கே ஃபார் த ஏர்லி டயக்னாசிஸ், துவக்கத்தில் நோயை கண்டறிவதற்கு இந்த முறைகள் மிகவும் சிறந்தவை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய இருக்குது பார்த்தீங்களா, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறது, மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம், எலைசா, பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் இருந்தாலும் நம்ம இங்கே பார்க்க போகிறது எலைசாவும் பிசிஆரும். இப்போ இந்த வீடியோவில் எலைசாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலைசா அதுக்கு அப்ரிவியேஷன் என்சைம் லிங்க்ட் இம்யூனோ சார்பன் ஆசே. இது என்னன்னா ஒரு பயோகெமிக்கல் ப்ரொசீஜர். பயோகெமிக்கல் அதாவது chemical reactions are going on in ELISA. That is nothing but antigen antibody reaction. Antigen react with antibody. So that reaction is called as the biochemical procedure or biochemical reaction which is going on in ELISA. ELISA நம்ம on the basis of antigen antibody reaction வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த எலைசாவை முதலாக கண்டுபிடிச்சது ஒரு பேனல், ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குங்க, நமக்கு வேறையும் 2 பேர் உண்டு, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. இவா ஆங்க்வெல் அண்ட் பீட்டர் பர்ல்மனின், இவங்க 2 பேரும் சேர்ந்து 1971 தான் இந்த எலைசா டெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஆன்டிஜன் ஆன்டிபாடிகளுக்கு இடையில் உள்ள வினைகளை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அப்போது இங்கே நமக்கு ஹெச்ஐவியை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, பிளட் குரூப் இருக்கு இல்லையா, பிளட் குரூப்பில் நமக்கு ஆன்டிஜன் ஏ இருக்குது, ஆன்டிபாடி பி இருக்கும். இப்போ எங்கெல்லாம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குதோ அங்கேயெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆகும்போது வயிற்றில் குழந்தை உற்பத்தி ஆகும்போது அந்த பெண்ணுக்கு பிளாசெண்டா அப்படின்னா என்னது, தாய்சை இணைப்பு திசு ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யும். அந்த ஹார்மோனுக்கு பேர் தான் ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின். இந்த ஹார்மோன் எங்கே இருக்குன்னா அந்த பெண்ணுடைய பிளட்லையும் இருக்கும், யூரின்லேயும் இருக்கும். அப்போ பிளட் டெஸ்ட்னாலும் சரி, யூரின் டெஸ்ட்னாலும் சரி, அந்த டெஸ்ட் அதில் என்ன இருக்கும்னா ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின் இருக்கும். அதை வச்சு தான் அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின் இருக்குன்னா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, ப்ரெக்னென்சி டெஸ்ட். அப்போ இது கூட a type of எலைசா தான். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின் இஸ் அ கிளைகோப்ரோட்டீன், புரதம் தான் இது. அப்போ இந்த புரதம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கி ஒரு குறிப்பிட்ட இன்னொரு புரோட்டீன் தேவைப்படும். அதுதான் அந்த புரோட்டீன் இன்டியூஸ்மெண்ட்னால தான் இந்த ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின் உண்டாகும். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். இதையும் கண்டுபிடிக்க பயன்படுது. இப்போ நம்ம டைரக்டாக எலைசா டெஸ்ட்டில் ஹெச்ஐவி பாசிட்டிவா நெகட்டிவா ஒரு ஆளுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக, அது ப்ரிலிமினரி டெஸ்ட், இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வெஸ்டர்ன் பிளாட் எடுப்பாங்க. இங்கேயுமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எலைசாவுக்கு பேசிக் என்னென்னா, ஒரு நோய் கிருமி, அது வைரஸோ பாக்டீரியாவோ உனக்கு உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா உன் உடம்பு என்ன பண்ணும்,
டிஃபென்ஸ் மெக்கானிசம், நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணும், ஆன்டிபாடியை உருவாக்கும் அதற்கு எதிரான. அப்போ நோய் கிருமி அல்லது ஆன்டிஜன் உள்ள வந்துனா அதை எதிர்ப்பதற்காக ஆன்டிபாடிகளை உன்னுடைய உடம்பு உண்டாக்கும். இப்போ எனக்கு உடம்புல ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஹெச்ஐவி உடம்புக்குள்ள வந்தாதான் ஆன்டிபாடிஸ் இருக்கும். அப்ப எனக்கு பிளட்டை எடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணும்போது ஆன்டிபாடி இருந்தா, ஹெச்ஐவிக்கு எதிரான ஆன்டிபாடி இருக்குதுன்னா பொருள் என்ன, ஹெச்ஐவியும் உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க ஆன்டிஜனை கண்டுபிடிக்கிறல, இந்த டெஸ்ட்ல என்ன பாக்குறோம்னா ஆன்டிபாடி, பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி இந்த சீரம் பிளட்ல என்னது ஆன்டிபாடிஸ் இருக்கா, அந்த குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான ஆன்டிபாடி இருக்கா, இருந்தா என்ன பொருள், அந்த ஆன்டிஜன் ஹெச்ஐவி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். என்னெல்லாம் தேவைன்னு பாருங்களா. முதல்ல அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு பேரு பாலிஸ்டைரீன் மைக்ரோ டைட்டர் பிளேட் அப்படின்னு பேரு. அந்த பிளேட்டு நீங்க பாத்தீங்கன்னா எக் முட்டையெல்லாம் நம்ம வைக்கிறதுக்கு வீடுகளில் வச்சிருப்பாங்க இல்லையா, பிளாஸ்டிக்ல உள்ள குழி குழியா இருக்கும், முட்டையை வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும், குழிப்பணியாரம் செய்யறதுக்கான பாத்திரம் இருக்கும், அதுலயும் குழி குழியா இருக்கும். இதே மாதிரி இவ்வளவு பெருசு கிடையாது, சின்னதா பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேட். அப்ப அதுலயும் குழிகள் இருக்கும். அந்த குழி எத்தனை இருக்கும்னா பொதுவா 96 இருக்கும். இதுல எலைசா டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பிளேட், அந்த பிளேட்டுக்கு பேரு தான் பாலிஸ்டைரீன் மைக்ரோடைட்டர் பிளேட்னு பேரு. அதுல 96 குழிகள் இருக்கும். அந்த 96 டிப்ரெஷன்ஸ் குழிகள், அந்த குழிகளை என்னன்னு சொல்லுவோம்னா வெல்லுன்னா என்ன, கிணறுகள். இப்போ 96 கிணறு சின்னதா இருக்கும், பெரிய முட்டையெல்லாம் வைக்கக்கூடிய பெரிய பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது, சின்னதா இருக்கும். அப்ப 96 குழிகள் இருக்கும், அந்த அதுக்கு பேரு வெல் அப்படின்னு பேர். அதுக்கு கூட என்னெல்லாம் வேணும், ஆன்டிஜன் வேணும், ஆன்டிபாடி வேணும், கோட்டிங் பஃபர்னு ஒன்று வேணும், வாஷிங் பஃபர்னு ஒன்று வேணும், சப்ஸ்ட்ரேட் வேணும். சப்ஸ்ட்ரேட்னா என்சைம்ஸ், இங்கே பயன்படக்கூடிய என்சைம்ஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளஸ் குளோரோ நாப்தால், அதையும் பயன்படுத்தலாம். அல்லது அதுக்கு பதிலாக அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதியையும் பயன்படுத்தலாம். சரி, இப்போ இவ்வளவுலாம் தேவை. இப்போ நம்ம முதல்ல ஆன்டிஜன் ஆன்டிபாடி அதை நமக்கு முதல்ல பார்ப்போம். இப்போ ஹெச்ஐவி தான் ஆன்டிஜன், நோய் கிருமி தானே ஆன்டிஜன், ஹெச்ஐவி தான் ஆன்டிஜன். இங்க ஹெச்ஐவியை பாருங்க, ஹெச்ஐவிக்கு ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அங்க மரபு பொருள் அல்லது ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ, 2 ஒற்றை இழை ஆர்என்ஏ இருக்குது பாருங்க. இங்க ஹெச்ஐவிக்கு நம்மளை தாக்கணும்னா டிஎன்ஏ வேணும், ஆனா ஹெச்ஐவிட்ட இருக்கிறது என்னது ஆர்என்ஏ. அதனால ஆர்என்ஏ டிஎன்ஏ மாற்றணும். மாத்துறதுக்கான நொதி யார்கிட்ட இருக்கு, ஹெச்ஐவிட்ட இருக்கு. அதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ். ஸோ பை யூசிங் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் இட் கேன் ஏபிள் டு கன்வெர்ட் த ஆர்என்ஏ இன்டு டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏ மாற்ற முடியும் உள்ள அந்த பிறகு. இப்போ நீங்க பாருங்க, இந்த ஹெச்ஐவிக்கு மேல கவர் இருக்கு பாருங்க, கேப்சிட் கவர். அதுக்கு மேல கிளைகோப்ரோட்டீன்ல 2 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். கிளைகோப்ரோட்டீன் 120, கிளைகோப்ரோட்டீன் 1 அப்படின்னு 2ஆ இருக்கும். கிளைகோப்ரோட்டீன் 120 தான் வெளியில நாபு மாதிரி பந்து மாதிரி இருக்கு. ஹெச்ஐவிக்கு ஸ்ட்ரக்சர் சொன்னப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த கிளைகோப்ரோட்டீன் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுத்தி என்ன இருக்கும்னா இன்னொரு உறை இருக்கும். அதனாலதான் ஹெச்ஐவி நம்ம உடம்புக்குள்ள வந்த பிறகும் நமக்கு ஒயிட் பிளட் செல்ஸுக்கு அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அது மாஸ்க் போட்டுட்டு இருக்குது, அதனால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். பொதுவாக இந்த ஹெச்ஐவி எதை தாக்கும்னா டி உதவி செல்கள் அல்லது டி ஹெல்பர் செல்ஸ், அதாவது நம்முடைய WBC, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான WBCயை தாக்கும். அப்போ தாக்கும் போது மட்டும் இந்த மாஸ்கை லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இன்ஜெக்ட் பண்ணும், அந்த மரபு பொருளை உள்ள தள்ளும். அந்த நேரம் இந்த மாஸ்கை எப்ப எடுக்குதோ அப்பதான் நமக்கு உடம்புல நம்ம பிளட்ல ஆன்டிபாடிஸ் உண்டாகும். அப்ப அதனால ஆன்டிபாடிஸ் நிறைய உண்டாகுமா, கொஞ்சமா தான் உண்டாகும். ஏன்னா கொஞ்ச நேரம் மாஸ்கை இப்படி எடுத்துட்டு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு மூடிடும். அப்போ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன், ஹெச்ஐவிக்கு எதிரான ஆன்டிபாடி உடலில் உருவாவது என்பது கொஞ்சமா உருவாகும். இனி ஒருக்கா அது ஓப்பன் ஆகும்போது அடுத்த ஆன்டிபாடிஸ் உண்டாகும். அப்போ உடலில் ஹெச்ஐவிக்கு எதிரான ஆன்டிபாடி உருவாவது என்பது ஒரு லாங் ப்ராசஸ், நீண்ட முறை, நிறைய நாள் எடுக்கும். ஓகே, இப்போ ஹெச்ஐவி தான் நமக்கு ஆன்டிஜன். ஹெச்ஐவி ஆன்டிஜனுக்கு எது எடுக்க போறோம்னா இந்த GP120 இந்த வெளியில இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு எடுக்க போறோம். ஹெச்ஐவிக்கு ஆன்டிஜன், ஹெச்ஐவின் ஒரு பகுதி, நோயை உண்டாக்கும் திறன் படைத்தது, அதை தான் நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். சரியா?
ஆன்டிபாடி இப்போ எனக்கு டெஸ்ட் பண்ணணும். எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒருவேளை ஹெச்ஐவி இருக்குமோ, இருந்தால் என்னுடைய பிளட்ல எனக்கு சீரத்துல என்ன இருக்கும்? ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ், அதுதான் ஆன்டிபாடி சாம்பிள். எனக்கு பிளட்ல தான் இருக்கான்னு பார்க்கணும், அதான் சாம்பிள். எனக்கு சீரம், சரியா? அதான் சாம்பிள். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த பாலிஸ்டிரீன் மைக்ரோடைட்டர் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, 96 டிப்ரெஷன் வெல் இருக்குன்னு சொன்னோம். அதை தான் நான் சைடு வியூஸ்ல இந்த ஒன்று காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த இருக்குல்ல, கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஓகே, அதுல ஒரு குழி, ஒரு வெல் இந்த இருக்கு, ஒரு வெல். அந்த வெல்லுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல கோட்டிங் பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஃபரா உள்ள தடவணும். கோட்டிங் பஃபர். இந்த கோட்டிங் பஃபர் தடவினா எதுக்கு உள்ள நம்ம கோட்டிங் பஃபரா பண்றோம் அப்படின்னு கேட்டாக்கி, அதுக்கு பிறகு கோட்டிங் பஃபர் தடவின பிறகு நம்ம உள்ள அனுப்பக்கூடிய பொருட்கள் அதுல நல்லா ஒட்டிக்கும். கழுவுனா கூட அது சீக்கிரமா வெளியே போகாது. அதுக்காக தான் கோட்டிங் பஃபர். அப்ப கோட்டிங் பஃபர் போட்டுட்டு வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணாலுமே அந்த கோட்டிங் பஃபர் அங்க இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஹெச்ஐவி டெஸ்ட் பார்க்கணும். அப்ப ஹெச்ஐவிக்கான ஆன்டிஜன் என்னது? GP120. அந்த ஆன்டிஜன் இதுதான் ஹெச்ஐவி ஆன்டிஜனை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்றோம். உள்ள நிறைய ஆன்டிஜனை விடுறோம். விட்டுட்டு எல்லாம் ஒட்டிக்காது, சிலது ஒட்டும். அதுக்கு பிறகு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, வாஷிங் பஃபர் வச்சு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணா எல்லா ஆன்டிஜனும் வெளியே போகாது, கொஞ்சம் ஆன்டிஜன் ஒட்டிக்கும். இங்க ஒட்டி இருக்கு பாருங்க, 5 ஆன்டிஜன் நம்ம காட்டியிருக்கோம், ஒட்டி இருக்கு. ஒட்டின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு தானே ஹெச்ஐவி இருக்கான்னு பார்க்கணும். அப்ப எனக்கு பிளட்ல என்ன இருக்கும்? ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் இருக்கும். அப்ப நான் யாரை சந்தேகப்படுறோமோ எனக்கு பிளட், எனக்கு சீரம் எடுத்து, அதான் சாம்பிள் இல்லையா, அதை நம்ம அடுத்து விடணும், இதுக்குள்ள விடணும். விட்டாச்சு. அதுதான் என்னது? ஆன்டிபாடி, தட் இஸ் சாம்பிள். அப்போ எனக்கு உடம்புக்குள்ள ஹெச்ஐவி இருந்துன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஆன்டிபாடி இருக்கும். ஆன்டிபாடிக்கு ஷேப் உங்களுக்கு தெரியும், ஒய் ஷேப். இந்த பாருங்க, உள்ள விட்டாச்சு. இப்போ சாம்பிளை விட்டாச்சு. விட்ட பிறகு அந்த ஆன்டிபாடி, ஹெச்ஐவி ஆன்டிபாடி கண்டிப்பா எதுக்கு கூட ரியாக்ட் பண்ணும்? ஹெச்ஐவி ஆன்டிஜனுக்கு கூட ரியாக்ட் பண்ணும். பாருங்க, இந்த ஒரு ஆன்டிபாடி வந்து இந்த ஆன்டிஜனுக்கு கூட ரியாக்ட் பண்ணுது, இங்க ரியாக்ட் பண்ணுது, இங்க ரியாக்ட் பண்ணுது, இங்க ரியாக்ட் பண்ணுது. இப்போ எனக்கு உடம்புல ஹெச்ஐவி ஆன்டிபாடி இல்லை அப்படின்னா, இந்த ஆன்டிபாடி ஒன்னும் இந்த ஆன்டிஜனுக்கு கூட ரியாக்ட் பண்ணாது. ஆன்டிஜன் தனியா இருக்கும், ஆன்டிபாடி தனியா இருக்கும். சரியா? ஆனா எனக்கு இருக்குதுன்னா இங்க ஒட்டிக்குது, எனக்கு இருக்குது அதனால நம்ம ஒட்டிக்குது. அப்புறம் நம்ம ஒட்டியாச்சு. இதை சாம்பிள் விட்டோம் இல்லையா, விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும். எதுக்கு? ஆன்டிஜனுக்கு கூட ஆன்டிபாடி ரியாக்ட் பண்றதுக்கு டைம் கொடுக்குறோம். அந்த டெம்பரேச்சர் அந்த இடத்துல 24 டிகிரி சென்டிகிரேட்டா இன்குபேஷன்ல இருக்கிறது நல்லது. ஓகே, 30 மினிட்ஸ் பிறகு சாம்பிளை வெளியே விட்டுட்டு அதை நம்ம வாஷ் பண்ணணும். எதை வச்சு? வாஷிங் பஃபரை வச்சு நல்லா கழுவிடுங்க. கழுவினாலுமே வெளியே போகாது. இந்த இருக்குல்ல, இந்த ஆன்டிபாடிஸ் அங்க ரியாக்ட் பண்ணாம இருக்க ஆன்டிபாடிஸ் எல்லாம் வெளியே போயிடும். எந்த ஆன்டிபாடி எல்லாம் ஆன்டிஜனை கூட ரியாக்ட் பண்ணி இருக்குதோ அது ஒட்டி அப்படியே இருக்கும் நீங்க வாஷ் பண்ண பிறகுமே. அதுக்கு பிறகு அப்போ இதுக்கு பேரு, இப்ப இது ஆன்டிஜன், இது ஆன்டிபாடி, அதுக்கு பேரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேரு. ஆன்டிஜன் ஆன்டிபாடி கூட்டமைப்பு. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட் என்சைம். ஒரு நொதியை நம்ம உள்ள விட போறோம். அந்த நொதி என்ன? ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளஸ் 4-புளோரோநாப்தால். அதையும் விடலாம். அல்லது அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படின்னு ஒரு நொதியும் உண்டு. உங்க டெக்ஸ்ட் புக்ல இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் 4-புளோரோநாப்தால். அப்போ இந்த நொதியை நம்ம இப்போ விடுறோம். விட்டுட்டு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 24 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சிருக்கணும். அப்போ ஏற்கனவே நமக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இந்த நொதியும் வினைபுரியும். இந்த நொதியில இருக்கக்கூடிய ஆன்டிபாடியும் வினைபுரியும். அப்போ ரெண்டாவது இந்த ஆன்டிபாடி, இப்ப போன ஆன்டிபாடி எதுக்கு கூட வினைபுரியுது பாருங்க? ஆன்டிஜனுக்கு கூட இல்ல. ஆன்டிஜனுக்கு கூட இருக்க ஆன்டிபாடிக்கு வால் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒட்டிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆன்டிபாடி டைரக்டா ஆன்டிஜனுக்கு கூட ரியாக்ட் பண்ணல, ஆன்டிபாடிக்கு கூட ரியாக்ட் பண்ணுது. அதனால இதுக்கு பேரு செகண்டரி ஆன்டிபாடி அப்படின்னு பேரு. முதல்ல உள்ளது பிரைமரி ஆன்டிபாடி, இது செகண்டரி இரண்டாம் நிலை ஆன்டிபாடிகள் அப்படின்னு பேரு. ஓகே, இப்போ பாருங்க என்னெல்லாம் சேர்ந்திருக்கு? ஆன்டிஜன், ஆன்டிபாடி, திரும்ப ஒரு ஆன்டிபாடி, என்சைம்.
இதுக்கு பேர் ஆன்டிஜன் ஆன்டிபாடி என்சைம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள அந்த திரவம் இருக்குல்ல, நம்ம ஆட் பண்ணியாச்சு, நொதியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு கலர் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். உள்ள அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கான்னு தெளிவாக நமக்கு தெரிகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் வழியாக பார்க்கும்போது கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா, எல்லோ கலரில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி என்சைம் மூணும் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். என்சைம் சேர்ந்தாதான் எல்லோ கலர் வரும். என்சைம் சேரலைன்னா எல்லோ கலர் வராது. அப்போ எல்லோ கலர் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே ஆன்டிஜன் இருக்கு, ஹெச்ஐவி ஆன்டிஜன் இருக்கு, அதுக்கு கூட ஆன்டிபாடி இருக்கு, என்சைம் சேர்ந்ததுனால கலர். என்சைம் நமக்கு எதுக்குன்னா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கலர். அப்போ கலர் எல்லோ கலர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள ஹெச்ஐவி ஆன்டிஜன் இருக்கு, ஆன்டிபாடி இருக்கு. அப்போ ஹெச்ஐவி பாசிட்டிவ், நான் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்களா, எனக்கு ஹெச்ஐவி இல்லைன்னா நம்ம ஆன்டிஜனா வச்சிருக்கோம், ஹெச்ஐவி ஆன்டிஜன். சாம்பிள் விட்டப்போ எனக்கு உடம்புல என்ன இருக்காது, ஆன்டிபாடி இருக்காது, ஹெச்ஐவிக்கு எதிரான ஆன்டிபாடி இருக்காது, இங்கே ரியாக்ஷனே ஆகாது. ரெண்டாவது வாஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். என்சைமும் என்ன பண்ணாது, இதுக்க கூட ரியாக்ட் பண்ணாது, எல்லோ கலர் வராது. எல்லோ கலர் வரலன்னா நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ இதுதான் ELISA டெஸ்ட். ஓகே, வாட் ஆர் த அதர் டைப்ஸ் ஆஃப் ELISA? ELISAல என்னெல்லாம் டைப் இருக்கு, ELISA டெஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு? டைரக்ட் ELISA நேரடி ELISA சோதனை, இன்டைரக்ட் மறைமுக ELISA சோதனை, சாண்ட்விச் ELISA இடையடுக்கு ELISA சோதனை, காம்படிட்டிவ் ELISA அல்லது போட்டியிடும் ELISA சோதனை. இந்த 4 வகையான ELISA சோதனைகள் உண்டு. இந்த ELISA சோதனைக்கு சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, இங்க என்ன யூஸ் பண்றது இல்ல, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸோ அல்லது ரேடியேஷனோ பயன்படுத்தப்படுவதில்லை. கதிர்வீச்சு ஐசோடோப்புகளோ கதிர்வீச்சோ பயன்படுத்தப்படுவதில்லை. இப்போ எக்ஸ்ரேல கதிர்வீச்சு பயன்படுத்தப்படுகிறது, சிடி ஸ்கேனிங்ல கதிர்வீச்சு பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் கதிர்வீச்சு பயன்படுத்தப்படுகிறதோ அதெல்லாம் நமக்கு டேஞ்சர். ஆனால் இங்க there is no need for radioactive isotopes and radiation, so it is better than some other traditional methods. அதை விட இது முக்கியம், ஈஸியாக தொடக்கத்திலேயே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். இதான் நமக்கு ELISA டெஸ்ட். அடுத்து நமக்கு PCR டெஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத அடுத்த நாள் பார்க்கலாம்.